கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 3. அதுக்கு தான் நான் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறேன். நீ தான் நான் எவ்வளோ சொன்னாலும் காதலியே வாங்கறது இல்லையே என்று வருண் கூறினான். என்னோட பதில் என்னன்னு தெரிஞ்சும் நீ தான் கேட்குற வருண் என்று விஷ்ணு பதிலளித்தான். கடைசி வரைக்கும் நீயும் மாற போகிறதில்ல, அம்மாவும் புலம்புறதை விட போகிறதில்ல. என்னமோ பண்ணுங்க 2 பேரும் என்று வருண் கூறினான். அதற்கு விஷ்ணு மெலிதாக சிரித்துவிட்டு அமைதியாகிவிட்டான். வருண் மற்றும் விஷ்ணு பள்ளி பருவ காலத்திலிருந்தே நண்பர்களாக இருந்து வருகின்றனர். வருண் எஸ்ஜிசி பள்ளியில் கோயம்புத்தூரில் படித்து வந்தான். அப்பொழுது அவனுக்கு அவ்வளவு பெரிய நண்பர்கள் கூட்டம் எல்லாம் இல்லை. விஷ்ணு 8ஆம் வகுப்பிற்கு புதிதாக மாற்றுதலாகி எஸ்ஜிசி பள்ளிக்கு வந்தான். வருண் அளவுக்கு அதிகமாக யாரிடமும் பேசிக்கொள்ள மாட்டான். ஆனால் அவனது வீட்டுப்பாட வேலைகளை மட்டும் சரியாக முடித்து கொண்டு சென்று விடுவான். ஆனால் வருண் ஒருவரிடம் நன்றாக பேசி பழகிவிட்டால் அவர்களிடம் எளிதாக பழகுவான். விஷ்ணு வகுப்பறைக்கு வந்தவுடன் வருண் உட்கார்ந்திருந்த பெஞ்சில் இடமிருந்ததால் அங்கு சென்று அமர்ந்தான். விஷ்ணு தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த மற்றொரு மாணவனிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஹாய், என் பேரு விஷ்ணு என்று விஷ்ணு பேச ஆரம்பித்தான். ஹாய், நான் அரவிந்த் என்று அரவிந்தும் பதில் கூறினான். அவன் பேர் என்ன என்று வருணை கை காட்டி அரவிந்திடம் வினவினான். அவன் பேரு வருண், அவன் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டான் என்று அரவிந்த் கூறினான். அப்போ நீ பேசுவியா என்று விஷ்ணு கேட்டான். பேசுவேன், ஆனால் நானும் இந்த ஸ்கூலில் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் என்று அரவிந்த் கூறினான். ஓ, நீயும் என்ன மாதிரி நியூ ஜாயினி தானா என்று விஷ்ணு கேட்டான். ஆமாம் விஷ்ணு என்று அரவிந்த் கூறினான். நீ வருண் கிட்ட பேச ட்ரை பண்ணலையா என்று விஷ்ணு கேட்டான். எங்கே விஷ்ணு, நானும் ஃபஸ்ட் நாளே பேச ட்ரை பண்ணேன். அப்போது நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில் வேண்டா வெறுப்பாக சொல்கிற மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல என்று கூறினான் அரவிந்த். அப்போது ஃபஸ்ட் நாளே நல்லா பல்ப் வாங்கியிருக்க போலியே என்று விஷ்ணு கிண்டல் அடித்தான். ஹே, கிண்டல் பண்ணாதடா என்று அரவிந்த் கூறினான். ஆமாம், நீ எப்போ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண அரவிந்த் என்று விஷ்ணு கேட்டான். 1 வாரமாக வந்துட்டு தான் இருக்கேன் என்று அரவிந்த் பதிலளித்தான். அப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டியா என்று விஷ்ணு கேட்டான். நானே வேண்டா வெறுப்பாக ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கேன். என்னை கேள்வி கேட்டே கொள்ளாதடா என்று அரவிந்த் கூறினான். ஏன், உனக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்கலையா என்று விஷ்ணு கேட்டான். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்ன பண்ணுறது. என் பழைய ஸ்கூலில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா எனக்கு. எங்கள் அப்பா அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால என்னை வம்படியாக இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணுறது என்று அரவிந்த் புலம்பினான். ஏன், உனக்கு யாரும் செட் ஆகலையா என்று விஷ்ணு கேட்டான். இல்லைடா, எனக்கு யாரும் இன்னும் செட் ஆகலை என்று அரவிந்த் பதில் கூறினான். அப்போ இனிமே நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா என்று விஷ்ணு கேட்டான். உன் முகத்தை பார்த்தா கொஞ்சம் நல்லவனாட்டம் தான் தெரிகிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்று அரவிந்த் கை குலுக்கினான். நம்ம கேங்கில் வருணையும் சேர்த்துக்கணும் என்று விஷ்ணு கூறினான். ஏன், நான் வாங்கின பல்பு பத்தாதா ராசா உனக்கு? நீயும் பல்பு வாங்கணுமா என்று அரவிந்த் கேட்டான். ஹே இல்லைடா, அவனும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது என்று விஷ்ணு கூறினான். எனக்கும் அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவன் தான் அதில் இன்ட்ரெஸ்டே காமிக்கலை. அதான் விட்டுட்டேன். நீ சொல்கிற மாதிரி அவனும் ஃப்ரெண்டானா நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாரு என்று அரவிந்த் கூறினான். ட்ரை பண்ணி பாரு இல்லை, ட்ரை பண்ணுறோம், இப்பொழுது மிஷின் வரும் ஸ்டார்ட் என்று விஷ்ணு கூறினான். என்னடா, நீ நிறைய படம் பார்ப்பியோ என்று அரவிந்த் கேட்டான். ஹிஹி, ஆமாடா என்று விஷ்ணு கூறினான். ரொம்ப பல்ல இழிக்காத, வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கீழே கொட்டிட போகுது என்று அரவிந்த் கிண்டல் அடித்தான். சிறிது நேரம் கழித்து ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுக்க தொடங்கினார்கள். காலை பாட வேலைகள் முடிந்து மதிய உணவு இடைவேளை வந்தது. வருண் முதலிலேயே
உணவு உண்ண வகுப்பறையை விட்டு சென்று விட்டான். விஷ்ணு மற்றும் அரவிந்த் பேசிக்கொண்டே மெதுவாக நடந்து சென்றனர். ஒரு வாரத்திலேயே இவ்வளோ நடத்திட்டாங்களாடா என்று விஷ்ணு கேட்டான். ஆமாடா விஷ்ணு, அவங்க பாட்டுக்கு வராங்க, எடுக்கிறாங்க, ரிப்பீட்டு, இது தாண்டா நடந்துட்டுருக்கு என்று அரவிந்த் கூறினான். ஏண்டா, நீ என்ன நிறைய படம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நீ நிறைய படம் பார்ப்ப போலியே என்று விஷ்ணு கேட்டான். லைட்டாக நானும் கொஞ்சம் பார்ப்பேன்டா என்று அரவிந்த் கூறினான். சரி, உன் நோட்டு கொடு, அதை பார்த்து நான் எழுதிட்டு உனக்கு மறுபடியும் தந்துடுறேன் என்று விஷ்ணு கேட்டான். சரிடா, தரேன் என்று அரவிந்த் கூறினான். சரி, இப்போ நாம் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது என்று விஷ்ணு கேட்டான். தோ இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் என்று அரவிந்த் கூறினான். ஆமாம், வருண் எங்க என்று விஷ்ணு கேட்டான். அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுருக்கான் பாரு என்று அரவிந்த் கூறினான். சரி வா, நாமளும் அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்லாம் என்று விஷ்ணு கூறினான். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டானா? அவன் வேற மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான்டா என்றான் அரவிந்த். ஒன்றும் சொல்ல மாட்டான், வாடா என்று கூறிவிட்டு அரவிந்தையும் இழுத்து கொண்டு வருணிடம் சென்று விஷ்ணு அமர்ந்தான். ஹாய் வருண், நான் விஷ்ணு, இவன் அரவிந்த் என்றான் விஷ்ணு. தெரியும் என்றான் வருண். நாங்களும் இங்கே உட்காந்து சாப்பிடலாமா என்று விஷ்ணு கேட்டான். என்று பதிலளித்தான் வருண். விஷ்ணு மற்றும் அரவிந்த் அவர்களின் லஞ்ச் பாக்ஸை ஓபன் செய்து உண்ணத் தொடங்கினார்கள். ஹே, ஒன்று மறந்துட்டோம் என்றான் அரவிந்த். என்ன என்று விஷ்ணு கேட்டான். ஷேரிங் இஸ் கேரிங். உங்கள் வீட்டில் சொன்னதில்லையா என்றான் அரவிந்த். ஆமாம், மறந்துட்டேன்ப்பா என்றான் விஷ்ணு. வருண் எதுவும் பேசவில்லை. அவர்கள் பேசுவதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். விஷ்ணு மற்றும் அரவிந்த் அவர்களின் பாதி உணவை எடுத்து லஞ்ச் பாக்ஸின் மூடியில் வைத்தனர். ஏன் வருண் சாப்பிடலையா, அப்படியே உட்கார்ந்திருக்க என்று விஷ்ணு கேட்டான். சாப்பிடணும் என்று வருண் கூறினான். ஏன் வருண், உனக்கு லெமன் ரைஸ் பிடிக்காதா என்று அரவிந்த் கேட்டான். பிடிக்காது என்று வருண் ஒரே வார்த்தையில் பதிலளித்தான். சரிந்தா, எங்களோடு சாப்பிடு என்று விஷ்ணு கூறினான். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம் என்றான் வருண். விடு விஷ்ணு, அவர் நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டார், வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் என்று வருணை பார்த்து கொண்டே விஷ்ணுவிடம் அரவிந்த் கூறினான். இல்லை, நீங்கள் இங்கேருந்து போக வேணாம், நான் சாப்பிட்றேன் என்று வருண் கூறினான். அரவிந்த் விஷ்ணுவை பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு சிந்தினான். என்னோடது சாம்பார் சாதம், அவனோடது தக்காளி சாதம், நீ சாப்பிடுவல்ல என்று அரவிந்த் கேட்டான். சாப்பிடுவேன் என்று வருண் பதிலளித்தான். மூவரும் உணவை பகிர்ந்து உண்டு கொண்டிருந்தனர். விஷ்ணு, உன் தக்காளி சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனாலும் நல்லா இருக்குது. ஆன்ட்டி கிட்ட டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிடு என்று அரவிந்த் கூறினான். ஆன்ட்டி இல்லைடா, சாந்தி அக்கா, அவங்க தான் சமைச்சாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் என்று விஷ்ணு கூறினான். ஏண்டா, உன் அம்மா சமைக்க மாட்டாங்களா என்று அரவிந்த் கேட்டான். எனக்கு தான் அம்மாவே இல்லையே, அப்புறம் எப்படி சமைப்பாங்க என்றான் விஷ்ணு. என்னடா சொல்கிற என்று அரவிந்த் கேட்டான். எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்லைடா, நான் அன்னை காப்பகம் என்ற ஆசிரமத்தில் தான் இருக்கேன் என்று விஷ்ணு கூறினான். சாரிடா, எனக்கு தெரியல, அதான் தெரியாமல் கேட்டுட்டேன் என்று அரவிந்த் கூறினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுடா என்று விஷ்ணு சமாதானம் செய்தான். அரவிந்த், எனக்கு அந்த தக்காளி சாதம் எடு என்று வருண் திசை மாற்றினான். இந்தாடா என்று வருணிடம் அரவிந்த் எடுத்து கொடுத்தான். அதன் பிறகு அனைவரும் சாப்பிட்டு விட்டு வகுப்பறைக்கு சென்றனர். அன்றையிலிருந்து வருண் விஷ்ணு மற்றும் அரவிந்திடம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான். சில சமயம் வருண் பேசவில்லை எனில் இவர்கள் இருவரும் அவனை நச்சரித்தே பேச வைத்து விடுவர்.